அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரஃபா நாள் என்பது சங்கையான 4 மாதங்களில் உள்ள துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாளாகும். இஸ்லாமிய வரலாற்றிலே மிக பிரபலமான அதிசிறந்த நாளாகிய இந்த நாள் மகத்துவமிக்க நாளாகும். அன்றைய நாளில்தான் அனைத்து ஹாஜிகளும் அரஃபா எனும் இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அரஃபா மைதானத்தை பொறுத்தவரை எப்போதும் வெறுமனே வெட்ட வெளியாக காட்சி தரும். ஆனால் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் ஹாஜிகள் ஒன்று கூடும்போது அந்த அரஃபா மைதானம் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் அது இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் ஒன்றாகும். வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை மேன்மைப்படுத்துவது ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் உள்ள இறையச்சத்தின் அடையாளமாகும் என்பது அல் குர்ஆனின் கூற்றாகும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தினத்தில்தான் அல்லாஹு தாலா தனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் வாழ்வியல் நெறியை முழுமைப்படுத்தினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன், எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்துவிட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹு தாலா 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அரஃபா நாளை விட சிறந்த நாள் வேறு எதுவும் கிடையாது. மற்ற நாட்களை விட அன்றைய நாளில்தான் அதிகமான நரக கைதிகளை அல்லாஹு தாலா விடுதலை செய்கிறான் என்றும், அடியார்களிடம் நெருங்கி வந்து அவர்களின் மாண்பு குறித்து வானவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான் என்றும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாயிலாக முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. உலகின் பல பாகங்களிலிருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தரும் அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒப்பற்ற தினமான அந்த அரஃபா தினத்தில் அனைத்து ஹாஜிகளும் ஒன்று திரண்டு நிறம், மொழி என்ற வித்தியாசமோ, குலம், கோத்திரம், நாடு என்ற வேற்றுமைகளோ, பணம், பதவி, சாதி, அமைப்பு என்கின்ற ஏற்றத்தாழ்வுகளோ இல்லாமல் அனைத்தையும் துறந்து வேற்றுமைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து தீண்டாமையை வேரோடு அறுத்து சாய்த்து, அல்லாஹுவே, நாம் அனைவரும் உனக்கு முன் சமமானவர்கள், உனது அடிமைகள் என்று உலக ஒற்றுமையை வலியுறுத்தி பிரார்த்தனை செய்யும் ஹாஜிகளினதும், ஹஜ்ஜுக்கு செல்லாத அனைத்து உலக முஸ்லிம்களும் அன்றைய நாளில் அரஃபா நோன்பை நோற்றவர்களாக கையேந்தும் முஸ்லிம்களினதும் துஆ பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் உலகின் மிகச்சிறந்த நாள்தான் அரஃபாவுடைய நாளாகும். எனவே இன்னும் ஓரிரு தினத்தில் நாம் அடையவிருக்கும் அரஃபாவுடைய தினமாகிய உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் உலக மகா நாடு அரஃபா நாளில் உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் எமது தாய் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமய நல்லிணத்திற்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் மனித வளத்திற்காகவும் பசி பட்டினிகளிலிருந்து விடுதலை பெறவும் பயத்திலிருந்தும் நோயிலிருந்தும் நிவாரணம் பெறவும் கடன்களிலிருந்து நிம்மதியும் மன அமைதியும் ஏற்படவும் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக. எமது தேவைகளுக்காகவும் எமது பாவ விமோசனத்திற்காகவும் அந்நியர்கள் ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்திலிருந்தும் அடக்குமுறைகளிலிருந்தும் விடுபட்டு நாமும் நமது நாட்டு முஸ்லிம்களும் உலக முஸ்லிம்களும் நிம்மதியாக வாழவும், குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லிம்களும் யூத நசாராக்களின் அநியாயங்கள் அட்டூழியங்களிலிருந்தும் அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு அவர்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அல்லாஹ்விடம் துஆ பிரார்த்தனை செய்வோம். துஆ பிரார்த்தனைகளில் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தின் பிரார்த்தனையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடியார்களின் துஆ பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் மகத்துவமிக்க நாளாகிய அரஃபா நாளில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களையும் அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.